ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மனோ. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, விரைவில் சசிகலாவை சந்திக்க இருக்கும் 3 அமைச்சர்கள். அது யார் யார்? டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த விஜயபாஸ்கர், ஓஎஸ் மணியன், காமராஜ், இந்த 3 முன்னாள் அமைச்சர்கள் விரைவில் சசிகலாவை சந்திக்க போகிறாங்க. இதுக்கு எப்போ புலையார் சுடி போட்டாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தென் மாவட்டங்களுக்கு, டெல்டா மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்யும்போது இந்த 3 அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சிருக்காங்க. அந்த சந்திப்பு நிகழும் போதே காமராஜ் தான் இதை ஆரம்பிச்சிருக்காரு. என்ன ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, டெல்டா மாவட்டங்கள்ல அதிமுக ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிடுச்சுங்க, சசிகலா அவர்களை கட்சியில் நினைச்சிட்டா நமக்கு என்ன பலம் கூடும் அப்படின்ற விஷயத்த காமராஜர் அவர்கள் தான் ஆரம்பிச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியோட முகம் அப்பவே ஒரு மாற்றத்துக்கு உண்டாயிருக்குது. சரி பார்ப்போம், பேசுவோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் காமராஜர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொள்ளும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தொடர்பிலேயே வரலைன்றது ஒரு தகவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சசிகலா அவர்களோட சகோதரர் திவாகரன் அவர்கள் அந்த முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், ஓஎஸ் மணியன் மற்றும் காமராஜ் 3 பேர் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. விரைவில் இந்த 3 முன்னாள் அமைச்சர்களும் சசிகலாவை சந்திக்க போறாங்க. அப்படி சந்திக்கும் போது டெல்டா மாவட்டங்கள்ல அதிமுகவோட நிலைமை இன்னும் மோசமடையும் அப்படின்றது நம்மளோட கருத்தா இருக்குது. அதே போல கொங்கு மண்டலத்தில் சேர்ந்த ஒரு 6 அமைச்சர்கள் முத்தமிழ் விஸ்வநாதன், செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி, ஒரு சிவி சண்முகம், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 6 முன்னாள் அமைச்சர்கள் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு அதிமுகவோட ஒருங்கிணைப்பு பற்றி பேசினதாகவும் நமக்கு பல மீடியாக்கள்லையும் பேப்பர் செய்தியாகவும் பார்த்துட்டு இருக்கோம். திடீரென்று டெல்டா மாவட்டங்கள் இருக்கிற 3 முன்னாள் அமைச்சர்களும் அவங்க ஒரு தனி டீமா பிரிஞ்சு சசிகலாவை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சசிகலா அவர்கள் சொன்ன 90% இணைப்பு சாத்தியமாகிவிட்டதா என்ற ஒரு சொன்னது ஒரு உண்மைதான்ற ஒரு தாட் உருவாகுது. பார்ப்போம், அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த சந்திப்பு எப்ப நிகழும், எடப்பாடி பழனிசாமி எந்த சூழ்நிலைக்கு போக போறார், இந்த 6 அமைச்சர்களும் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, இந்த 6 அமைச்சர்களுக்கு முன்னாடியே அந்த 3 அமைச்சர்கள் போய் சசிகலாவை சந்திக்க போறாங்களா, அதிமுகவில் அடுத்தடுத்து திருப்பங்கள் நிறைந்த நாட்களாகவே தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. அடுத்த கட்ட திருப்பம் இன்றாக கூட இருக்கலாம், அடுத்து ஒரு மணி நேரத்தில் கூட இருக்கலாம். ஒவ்வொரு திருப்பங்களையும் நமது சேனல் வாயிலாக சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். புது அப்டேட்டுகளோடு அடுத்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.